Hi everyone. So இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் ஸோ 75+ வீடியோ கேட்டிருந்தீங்க நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7 5 மார்க்குமே எழுதுகிற மாதிரி நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் கரெக்டாக படிச்சிங்க 7 5 மார்க் எழுதிடலாம். 2 மார்க் 3 மார்க் வந்து ஒரு 5 எழுதுகிற மாதிரி நான் 6 எழுதுகிற மாதிரி போட்டிருக்கேன். பட் நான் சொல்கிறேன் அந்த ஏரியாலாம் நல்லா பார்த்துக்கோங்க, நல்லபடியாக படிச்சுக்கோங்க. என்ன பிளான் அப்படின்னா இப்போ காலையில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க 5 மார்க்கு. யாரெல்லாம் 75+க்கு எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா தயவுசெய்து 5 மார்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், சாப்டர் வரையே போக வேண்டாம். 5 மார்க் வந்து காலையில் நீங்கள் இப்போ 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி போல் டக்குன்னு முடிச்சிருங்க. இல்லைன்னா 2 மார்க் 3 மார்க் பார்க்க முடியுது. 4 மணிக்குள்ளே முடிச்சிருங்க. ஸோ எப்படி என்னெல்லாம் ஏரியாவில் 5 மார்க் கேட்பாங்க, கட்டாயமாக கேட்பாங்கன்னு சொல்லிடுறேன், அதெல்லாம் நல்லா போட்டு பாருங்கள் சரிங்களா. இந்த வீடியோவில் பாஸ் ஆகிறக்கும்னு சொல்லிடுறேன் என்னென்ட்டு. ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கீழே அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த பிடிஎஃப் வச்சுருப்பேன். பட் பிடிஎஃப் பார்த்துட்டு மட்டும் போனீங்கன்னா ஒன்றுமே புரியாது. அண்ட் கீழே லைக் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணிவிடுங்க. ஸோ சாப்டர் 1ல் 1.4ல் ஃபஸ்ட்டில் 4th இந்த கிராமர் ரூல் இந்த சம் நல்லா போட்டு பாருங்கள். 1.5ல் 2nd 4th காஸ் எலிமினேஷன், 1.6 லாம்டா மியூ அந்த கே சம். ஸோ இந்த சம்மாவது ஒழுக்கமாக பாருங்கள் சரி ஓகேவா. சாப்டர் 2ல் 2.4ல் இந்த சம் எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா. அடுத்த 2.5ல் 7th எக்ஸாம்பிள் 2.14 2.15 இந்த சம்மும் எல்லாத்துக்கும் தெரியும். 2.6ல் செகண்ட் சம் கன்ஃபார்மாக நாளைக்கு கொஸ்டின் பேப்பரில் இருக்குது, அதனால தான் நான் இங்கே இப்படி போட்டிருக்கிறேன். 2.7ல் 6th சம் எக்ஸாம்பிள் 2.27 ஆர்கியூமெண்ட்லேயும் கன்ஃபார்மாக இருக்கும், அதனால அது போட்டிருக்கேன். எக்ஸாம்பிள் 2.34 2.35 மிக மிக முக்கியம். ஸோ அவ்வளோதான் பாருங்கள். செகண்ட் சாப்டரில் ஒரு 8 சம் தான் இருக்குது. சாப்டர் 3ல் பார்த்தீங்கன்னா 2 எக்ஸசைஸ் 3.4ல் 1 2 எக்ஸாம்பிள் 3.24 எல்லாமே போட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லது. ஒரு 3 சம் எடுத்து போட்டு பாருங்கள். 3.5ல் 5th 7th எக்ஸாம்பிள் 3.28 இந்த கணக்குலேருந்து ஒரு கணக்கு வந்துடும் நாளைக்கு. 3.5லேருந்து ஒரு கணக்கு வருது ஓகே. சாப்டர் 4ல் வந்து 4.5லையும் ஒரு கணக்கு வந்துடும். 5 6 10 எக்ஸாம்பிள் 4.20 22 28 இது 6 சம்மே நம்ம வந்து அந்த ஒன்றும் இல்லைங்க மேக்ஸ் சேலஞ்ச் சீரியஸ் வந்து நம்ம போட்டிருந்தோம், அந்த கிராஷ் சீரியஸு. அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே 7 5 மார்க் எழுதலாம். இதெல்லாம் நம்ம போட்டிருந்தோம் சரிங்களா. டைம் இருந்தால் அதை எடுத்து பாருங்கள், டைம் இல்லைனா நீங்கள் எடுத்து போட்டு பாருங்கள் நோட்ஸ் எடுத்து சரிங்களா. அடுத்த சாப்டர் 5ல் எடுத்திங்கன்னா எக்ஸசைஸ் 5.1ல் 6th எக்ஸாம்பிள் 5.9 சர்க்கிள் ஈக்குவேஷன் ரெண்டுமே போட்டு பாருங்கள். 5.5ல் கட்டாயமாக ஒரு 5 மார்க் வந்துடும். 1 2 7 8 9 எக்ஸாம்பிள் 5.31 32 33 34 ஒரு 10 கணக்கு கொடுத்துருக்குறேன். பட் ஈஸி தான், ரொம்ப ஈஸி தான், எடுத்து மெனக்கெட் போட்டிங்கன்னா முடிச்சிடலாம். ஸோ எப்படி இது முடிஞ்சிருச்சு. 6வது சாப்டரில் கட்டாயமாக 3 5 மார்க் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். 6.9 6.1ல் 9 10 6.3 6.5 6.7 இந்த தீரத்துலேருந்து ஒரு தீரம் வரும். என்னென்ன தீரம்? காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, இந்த 4 தீரத்துலேருந்து ஒரு தீரம் வந்துடும். 6 பாயிண்ட் ஆட்டிடியூட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கன்கரண்ட் நினைக்கிறேன், 6.5 நினைக்கிறேன். அது கொஞ்சம் நல்லபடியாக பாருங்கள். 6.7 நினைக்கிறேன். ஸோ அதை நல்லபடியாக பாருங்கள். முடியாதவங்க அட்லீஸ்ட் இதையாவது பாருங்கள். இது கண்டிப்பாக வந்துடும். இது படித்தாலே பாஸ் பண்ணிடலாம் சரிங்களா. 6.3ல் 4th எக்ஸாம்பிள் 6.23 6.7ல் ஃபுல்லி வித் எக்ஸாம்பிள். ஸோ இதுலேருந்து ஒரு 5 மார்க் நமக்கு கட்டாயமாக கேட்டுருவாங்க. பட் இந்த 5 மார்க் எப்படி படிக்கணும்னு சொல்லி ஒரு வீடியோவே போட்டிருப்பேன். டே 2ஓடதை எடுத்து பாருங்கள். நீங்கள் ஒரு வீடியோலே நான் வந்து ஒரு 20 நிமிஷம் நான் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் ஒரு கொஸ்டினுக்கு என்ன ஃபார்முலா வரும். ஏன்னா 3 வித ஃபார்முலா இருக்குது, வித் டைப் வித்தவுட் டைப் பேராமீட்டர்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பேராமெட்ரிக் அண்ட் நான் பேராமெட்ரிக்னு சொல்லிட்டு இருக்கும் வெக்டர் ஃபார்ம். ஸோ அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சி போடுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. 6.3லையும் சம்மு கேட்டுருவாங்க சரிங்களா. நீங்கள் இது நல்லா போட்டு பாருங்கள், 7 5 மார்க்குமே எழுதிடலாம். ஸோ கட்டாயமாக நான் சொல்கிற ஏரியாலாம் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. அடுத்தது சாப்டர் 1ல் கட்டாயமாக ஒரு 2 மார்க் 2 மார்க் 2 3 மார்க் எதிர்பார்க்கலாம். ஸோ ஒன்றுமே கிடையாது. 1.1ல் 3 6 7 8 9 5 சம்மு. 1.2 1.6 1.7 1.8 1.11 அவ்வளோதான். 1.2ல் ரோ ரிடக்ஷனில் அந்த 2வது சம்மில் 3 சப்டிவிஷன் போட்டுருங்க. 3ர்டில் ஃபஸ்ட் ஒன் காஸ் ஜாடான்னு பார்த்துக்குங்க. 1.3ல் ஃபஸ்ட்டு செகண்ட் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் போட தெரியணும், ரொம்ப ஈஸி. அடுத்த சாப்டர் 1 முடிஞ்சு பாருங்கள். இது ஒரு மணி நேரத்தில் முடிச்சிடலாம். சாப்டர் 2 வந்து 2.3ல் 1 2 2.4ல் 4 5 2.4 5 6 7 அதாவது எக்ஸாம்பிள் 2.4லேருந்து 2.7 வரைக்கும். ஸோ இது வந்து சாப்டர் 2. ஸோ சாப்டர் 2ல் வந்து நமக்கும் நம்ம சொன்ன ஏரியாலேருந்து ஒரு 2 மார்க் 3 மார்க் வர வாய்ப்பு இருக்குது. 2.5ல் கட்டாயமாக ஒரு 2 மார்க் 3 மார்க் வரும். 3 4 5 6 10 எக்ஸாம்பிள் 2.17 2.11 2.12 என்னன்னா ஸ்கொயர் ரூட்டு Z1 மைனஸ் Z2 மாடுன்னு சொல்லிட்டு ஒரு சம் இருக்கும். அந்த சம் தான் கொடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் க்ளோசஸ்ட் பாயிண்ட் அவ்வளோதான். 2.6ல் 3ர்டில் 3rd 4th சென்டர் ரேடியஸு ஃபஸ்ட் ஒன் ரியல் ஆக்சிஸ். கண்டிப்பாக இந்த சம் போட்டு பாருங்கள். சாப்டர் 3 வாங்க பாருங்கள். காம்ப்ளெக்ஸ் நம்பர் எவ்வளோ கொடுத்துருக்குன்னு ஒரு 12 கணக்கு இருக்கும். சாப்டர் 3 பாருங்கள். 3.2ல் இருக்கிறதுல ஈஸியான சம்மு 2 3 எக்ஸாம்பிள் 3.9 3.10 3.3ல் 6th 7th கண்டிப்பாக சால்வ்னு சொன்னால் இது 2 கேட்பாங்க.
3.6ல் ஃபுல்லி வித் எக்ஸாம்பிள் ரொம்ப ஈஸி. சைனை மட்டும் மாற்றி போட்டு பாசிட்டிவ் ரியல் ரூட் நெகட்டிவ் ரியல் ரூட் சொன்னால் போதும். இதுவுமே நம்ம சேலஞ்சஸில் போட்டிருக்கோம். சேலஞ்ச் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். 3.1ல் 2ல் ஃபஸ்ட்டு 7 9 எக்ஸாம்பிள் 3.1 3.2 3.3 3.6 இது ஒரு 6 கணக்கு கொடுத்துருக்கேன். 6 கணக்குமே நல்லா பாருங்கள். சாப்டர் 3 முடிஞ்சு. இது இதெல்லாம் முடிக்க ஒரு மணி நேரம் தான் ஆகும். சரிங்களா? சாப்டர் 4 பாருங்களேன். சாப்டர் 4 பொறுத்தவரைக்கும் எப்படி கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்கன்னா வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் அந்த வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் அந்த வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ வேல்யூ கண்டுபிடிக்கிற சம் அதிகமாக கேட்பாங்க. அப்படி பார்க்கும்போது எக்ஸைஸ் 4.1ல் 4 5 7 எக்ஸாம்பிள் 4.2 4.3 4.2ல் காஸ் தீட்டாவில் 2 3 4 5 7 இந்த கணக்கு மட்டும் பார்த்தா போதும். எக்ஸாம்பிள் 4.3 1 2 எக்ஸாம்பிள் 4.8 எக்ஸாம்பிள் 4.9ல் ஃபஸ்ட் ஒன் டேனில் இது எக்ஸாம்பிள் 4.14 இதில் 4.2ல் டொமைன் ஒரு சம் இருக்கும். எக்ஸாம்பிளில் லாஸ்ட் சம் இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து நல்லபடியாக போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்த சாப்டர் 5ல் 5.1ல் 5 8 9 10 11 12 இதெல்லாம் என்னதுன்னா சென்டர் ரேடியஸ் கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் டான்ஜென்ட் நார்மல் கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இன்சைடு அவுட் சைடுன்னு சொல்லிட்டு சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது, டயாமீட்டர். இந்த 4 ஃபார்முலா படித்தது எழுதிடலாம், ஒன்றுமே கிடையாது. எக்ஸாம்பிள் 5.6 5.9 5.11 5.12 மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ 5.1 மட்டும் சாப்டர் 5ல் பார்த்தா போதும். சாப்டர் 6ல் வந்து பார்த்தீங்கன்னா 6.1ல் கட்டாயமாக ஒரு 2 மார்க் 3 மார்க் வந்துடும். ஒரே ஒரு 3 மார்க் அல்லது ஒரு 2 மார்க் ஒர்க் டன் டார்க்லேருந்து வராமல் கொஸ்டினே வராது. சரிங்களா? கட்டாயம் வரும். 6.2லேருந்து 1 2 3 10 டைம் இருந்தால் இதையும் பார்த்துக்கோங்க. 6.14 6.15 6.8 6.3ல் 1 2 3 8 எக்ஸாம்பிள் 6.19 டைம் இருந்தால் இந்த 2 எக்ஸைஸ் பார்த்துக்கோங்க. ஆனால் டைம் இருக்கா இல்லையான்னு தெரியாது. பட் இது நீங்கள் பார்த்து தாங்கணும். ஆங்கிள் பிட்வீன் கண்டிப்பாக ஒன்று வரும். எக்ஸைஸ் 6.4ல் 5th ஃபஸ்ட்டு செகண்டு 6.9ல் எக்ஸாம்பிள் 6.47 6.48 ஸோ இது எல்லாமே நம்ம சீரீஸில் போட்டது தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு வேளை நான் வீக்காக இருக்கேன், நான் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான் 2 மார்க் 3 மார்க் எழுதுறது. அவங்களுக்கு ஒன்று அட்வைஸ் பண்ணிக்கிறேன். சாப்டர் 1ஐயும் ஏதாவது ஒரு 2 சாப்டராவது ஒழுக்கமாக நல்லபடியாக படிச்சுட்டு போனீங்கன்னா ஒரு 3 2 மார்க் 3 3 மார்க் கூட அசால்ட்டாக எழுதலாம். அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ரெண்டாவது நம்ம சேலஞ்சில் வந்து டே 11 அதே மாதிரி டே 12 டே 13 டே 14 டே 15 டே 16 இந்த 5 நாளில் 2 மார்க் 3 மார்க் போட்டிருப்பேன். அந்த வீடியோஸை எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களால் 2 மார்க் 3 மார்க் கவர் பண்ணிடலாம். ஒரு வேளை அப்படி படிக்கிறதா படிங்க. அப்படி பார்த்து எவ்வளோ 2 மார்க் 3 மார்க் எழுத முடியும்னு கேட்டால் ரொம்ப கஷ்டமாக கேட்டால் 5 5 எழுதிடலாம், ஈஸியாக கேட்டால் 6 6 எழுதிடலாம். இது போதாதா? ஆனால் 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 7மே எழுதணும்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். சார் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2 3 சம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா கேட்டுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. 2.6ல் இந்த சம்மு, 2.7ல் இந்த சம், இந்த 2 சம்மையும் நீங்கள் போட்டு பார்க்கணும். அதே மாதிரி சாப்டர் 5.5ல் எக்ஸைஸ் 5.5 கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே பார்க்கணும் பாஸ் பண்ணுறதுக்கு. அதேமாதிரி 4.5யும் போட்டு பாருங்கள், தப்பே கிடையாது. ஓகேவா? அடுத்து 3.5ல் இந்த சம். ஸோ இப்போ நான் இங்கே சர்க்கிள் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த சம்லேருந்து கண்டிப்பாக வந்து 2 3 சம்மாவது எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி சாப்டர் 6ல் வந்து இந்த தீரம், ஃபஸ்ட்டு இந்த தீரமை படிச்சிருங்க. 4 தீரத்துலேருந்து ஒரு தீரம் கண்டிப்பாக வந்துடும். அதுக்கப்புறம் இதில் போட முடிஞ்ச ஆன்சர் வரலன்னா பரவாயில்ல, அட்லீஸ்ட் அந்த ஃபார்முலா எழுதி விட்டால் 2 3 மார்க் கிடைக்கும். ஏபிசி எடுத்து எழுதிட்டு வெக்டர் அண்ட் கார்ட்டீசியன் அந்த ஃபார்முலா எழுதினாலே 3 மார்க் போட்டுருவாங்க. ஸோ அட்லீஸ்ட் அதையாவது ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்படி பண்ணும்போது 3லேருந்து 4 5 மார்க் மேலேயே எழுதலாம். 4 5 மார்க் மேலே எழுதலாம். சரிங்களா? நீங்கள் நான் ரவுண்ட் பண்ணதெல்லாம் நல்லா படிங்க. 2 மார்க் 3 மார்க்கு அட்டன் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா மேட்ரிக்ஸ் படிச்சுக்கோங்க, 3rd சாப்டர் படிச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைனா 4th சாப்டர் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த 2 சாப்டர் மட்டும் நல்லா படிங்க. கட்டாயமாக ஒரு 3 2 மார்க் 3 3 மார்க்காவது அட்லீஸ்ட் எழுதலாம். ஸோ இதுதான், படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், டைம் ஆச்சு. ஸோ 75+ மேலேயே எடுத்துடலாம். என்ன கேட்டால் 1 மார்க் மட்டும் புக் பேக்கில் இருக்கக்கூடியது 16லேருந்து 18 வரைக்கும் புக் பேக் வரும். ஒழுக்கமாக புக் பேக்கு சாப்டர் வாரியாக இப்போவே 5 மார்க் முடிக்க படிச்சிருங்க, இல்லைனா லாஸ்ட்டில் டைம் இருக்காது. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். மத்தியானம் ஒரு வீடியோ வரும், அதில் சொல்கிறேன் என்னெல்லாம் அப்படிங்கிறது திரும்பவும் வந்து பேசுகிறேன். ஏன்னா அது முக்கியமான வீடியோ. பட் இப்போ நீங்கள் 5 மார்க் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஆல்ரெடி 5 மார்க் போட்டுட்ருக்கவங்க போடுங்க. அண்ட் 2 மார்க் 3 மார்க் வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லணும். நேற்று ஒரு பிளான் சொன்னோம் இல்லையா? அது